உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்னும் வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்னும் வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்னும் வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் நேரமோ. நிறைந்து இருப்பதாக மகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாமே நீதானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாமே நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ.
கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என்னுதடு அங்கிருத்து மகிழோ. நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா மக்களுக்கு அகமகிழோ. இளமை நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர். நீதானே என் தலைவர். நம்பிக்கையோ நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு எம்பிரித்து மகிழோ. நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா மக்களித்து அகமகிழோ. நான் வயது ஆனாலோ தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலோ தள்ளிவிடாதவரே. பயங்குன்றி போகும்போது கை போகும்போது நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆடும்போது மகிழோ. நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு அன்பிரித்து மகிழோ. நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை
நடத்தி இந்த நாள் மட்டும் கர்த்தர் நம்மை சுமந்து வருகிறார். அந்த சுமந்து வருகிற தகப்பனுக்கு நேராக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆராதனைக்கு நாம் கூடியிருக்கிறோம். யாவரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்கா கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். அதை எண்ணி பார்த்து தெய்வ சமூகத்திலே அவரை நாம் பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல் நாம் உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை இருதயங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் நீ செய்த நன்மைகளை மாத்திரம் நீங்கள் எண்ணி உண்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அந்த ஒரு மன நிறைவோடு கூட தேவ சமூகத்திலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். யாவரும் தேவ சமூகத்திலே சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடி உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகளுக்கா நின்று தாங்கும் என்ப இயேசுவின் நாமமே. நின்று தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கோ எரியே கண்ணின் முன்னே காலங்காதே, உன்னை நோக்கோ எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கையை தட்டி மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் அவர் கிருபைகளை எண்ணி என்று தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. இந்த தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. யோதா புரண்டு வரும்போது நினைச்ச பாருங்களோ, சொல்லுங்க பார்க்கலாம். யோதான் புரண்டு வரும்போ கையை தட்டி எண்ணற்ற பாருங்களோ, எலியாவே தேவனுக்கு இந்த விசுவாச சோதனையில், எலியாவே தேவனுக்கு இந்த விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்று தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. உனக்கு எதிராகவே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீயவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அந்த தாசருக்கு நீயவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்று தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே
இந்த இயேசுவே நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது என்னச்ச பாருங்களோ. இருதயத்துல யோர்தான் புரண்டு வரும்போது என்னச்ச பாருங்களோ. எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பலராதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பலராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. அதற்காக கர்த்தர் சமூகத்துல மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி துதி செய்வாய் அடங்காத கிருபைகளுக்காய். இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆண்டவர் எதிரிகளின் கண் முன்னாய் என்னை ஒரு நேரமும் பதற விடலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம் தேவ சமூகத்திலே முழு இருதயத்தோடு உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் அவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அழைத்தவருக்கு, அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு அல்லேலூயா. கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆராதனையிலே தேவ சமூகத்தில் அவர் எனக்கு செய்த நன்மைகள், அவர் எனக்கு நீதியாய் நடந்த பல காரியங்கள் உண்டு. அவர் உண்மையில் அவரா இருக்கிறபடியினாலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் முழு இருதயத்தோடு அல்லேலூயா. யோர்தான் போன்ற எத்தனை திரளான பாரங்கள் என் இருதயத்தில் இருந்தாலும் என் ஆண்டவரால் சொல்ல முடியும், எத்தனை இரவுகள் என்னுடைய படுக்கைகள் அழுகையாயிருந்தாலும் அந்த படுக்கையின் அழுகையை மாற்ற என் தேவனுடைய கரம் மாத்திரமே அதை செய்ய முடியும். என் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே அதை செய்ய முடியும். என் தேவனுடைய பலன் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் என் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இத்தனை காலமும் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டவர், இனியும் அவர் என் பெண்ணை பாராமல் விட்டு விடுவாரோ? இத்தனை காலங்களும் என்னை தாங்கி சுமந்தவர், இனியும் என் ஆண்டவர் என்னை தாங்கி சுமக்காமல் விட்டு விடுவாரோ? பூர்வ நாட்களிலே அவர் உங்களுக்கு செய்ததை நினைத்து, பூர்வ காலங்களிலே அவர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்து, பூர்வ காலங்களிலே என் தேவனாய கர்த்தரனை சுமந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா.
யோர்தான் புரண்டு வரும்போ என்னச்ச பாருங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ என்னச்ச பாருங்களோ எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் சொல்லுவ எலியாவே எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்னை தாங்கோ தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கோ தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கோ எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கோ எனக்கு விரோதமாய் வருகிற எகிப்தியருடைய படைகளுக்கு இதன் முன்பாக நீங்கள் நாடு பதற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை காக்கிறவரானபடியால் அவர் எல்லாரும் கண்கள் காண ஓரதலர சகதனரமா செங்கடலை கடக்க இஸ்ரவேலுக்கு உதவி செய்ததே கர்த்தர் உன்னை கரத்திலே மூடி பாதுகாக்கிறாரே கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்னதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உன்னை காக்கும்படியா உன்னை அலையா விசாரிக்கும்படியா இருக்கிற ஒரு தகப்பன் உண்டு. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில அந்த கர்த்தருக்கு யோர்தான் போன்ற எண்ணற்ற பாரங்கள் இருந்தாலும் அந்த பாரங்களை எல்லாம் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கால வேளையில நல்ல கையை தொட்டி ஆவியானவருக்கு நேரா உங்க இருதயத்தை விட்டு கொடுத்து உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு ரீதலர சகதலரடரபா ரீதலரடரதனலர சகதலரபோ ரீதடரரவதடரா ரீதடரலர சகதலரபா ரீதடரலரதுனிரி சகதலரபோ ரீதலரடரபா ரீதலரடரதுனிரி சகதலரபோ என் தேவனாய கர்த்தர் அவர் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் எனக்கு நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினாலே என் ஜீவிதத்திலே அவர் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டார் அவர் என்னை நீதி உள்ளவனாய் கண்டார் அவர் கண்களிலே அவர் என்னை உண்மையுள்ளவனாய் பார்த்தபடியினாலே சபையே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தபடியினாலே என் தேவனுடைய என் ஆண்டவருடைய பார்வை ஓ சபையின் மேல பட்டிருக்கிறது. அவர் என்னை பார்த்திருக்கிறபடியினாலே அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியினாலும் அவர் என்னை பார்த்திருக்கிறார். அவருடைய கண் என்னை விசேஷித்த விதமா நல்ல கையை தட்டு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த ஹல்லேலூயா பகல் வேளையிலே இந்த ஆராதனையிலே கர்த்தர் உண்மையல்லவே, அவர் உண்மையல்லவே. நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் அவர் எனக்கு உண்மையல்லவே, அவர் நமக்கு உண்மையல்லவே, அவர் சபைக்கு உண்மையல்லவே, அவர் எல்லாருக்கும் உண்மையல்லவராய் இருக்கிறார். ரீதலர சகதலரபா ரீதடரலரதனரபோ அவர் உண்மையுள்ளவர் ஆனபடியா, ஓ அவர் உண்மையுள்ளவர் ஆனபடியா ஹல்லேலூயா சபையே அவர் நம்மை உண்மையுள்ளவனாய் கண்டிருக்கிறார். ரீதலர சகதனலரமா ரிமௌதனலரடி கோதனரரதனரடி சகதலரபா ரிமௌதனரலர கோதனரரபா
ரிதல ரடர சகதல ரபா ரிதல ரடர துனிரி கதல ரபா ரிதல ரடர தடர சகதல ரபா. அவர் என்னை ஓ ரதல ரபா கையில எடுத்த பொழுது, அவர் கரத்தில் இருக்கும் பொழுது நான் கெட்டு போனது உண்டு. அவர் கரத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு உண்மையா இருக்க முடியல. ஆனாலும் என் தேவன் என்னை உண்மை இல்லவனாய் கண்டபடினாலே அவர் கரத்தில் மறுபடியும் என்னை வடைய ஆரம்பிக்கிறார், மறுபடியும் என்னை உருவாக்க ஆரம்பிக்கிறார், மறுபடியும் என்னை புதுப்பிக்க விரும்புகிறார், மறுபடியும் என்னை அவர் கரத்தில் விலையுயர்ந்த பாத்திரமா ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ரீதலர சகதலரபோ தேவ கரத்தில் சபையே ரீதலர சகதலரபா இதனலர சகதலரட மதனரல தோடரி கதனரபா ரிதலரட சகதலரடரபா ரிதலரடரதலரடரதலரபா ரிதலரடரபா. நல்ல 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 ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில் உங்கள் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் கரத்தில் வைத்து விட்டு அவர் என்னை உண்மை இல்லவனாய் கண்டபடியினாலே அவரிடத்தில் கிருபை பெற்றோம், அவரிடத்தில் கிருபை பெற்றோம், அவரிடத்தில் கிருபை பெற்றோம். அதனால் இதுவரைக்கும் என்னை சாக விடாமல், இதுவரைக்கும் என்னை அழிய விடாமல், இதுவரைக்கும் என் குடும்ப சூழலிலே நான் மறைத்து போக என்னை கர்த்தர் விடல. அவர் என்னை உண்மையில் அவனாய் கண்டிருக்கிறார். ரிதலரட ருதினிரி சகதனரம ரதுனிரி கதலரடரபா ரிதலரடர சகதலரம ரதனரா ரரபரதனரர கதடருடிரி சகதலரடரமா ரிபௌதனரடரி கதலரடரமா தினிரி சகதலரடரபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அவர் என்னை உண்மையுள்ளவனாய் பார்த்திருக்கிறபடினாலே அவர் கண் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டிருக்கிறது, அவர் கண் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டிருக்கிறது. அவருடைய கரம் இந்த குடும்ப சூழலின் மத்தியிலையோ, இந்த பாரம் நிறைந்த இந்த காலத்திலோ, பாரம் நிறைந்த இப்படிப்பட்ட ஜீவிதத்திலோ கர்த்தர் கண்கள் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டிருக்கிறது. அவர் நீதி செய்யும்படி அவருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கரத்தில் இருக்கும் போதே கெட்டு போயிட்டோங்க. அவர் கரத்தில் என்னை எடுத்த பொழுது, அவர் கரத்தில் அவர் என்னை வணைய ஆரம்பிக்கும் பொழுது நான் உதவாதவனாய் கெட்டு போன மண்ணாய் மாறிவிட்டேன். தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஆனா அந்த இடத்துல இந்த கெட்டு போன என்னை அவர் தூக்கி எறியலங்க. கெட்டு போன என்னை அவர் தூக்கி எறியாம மறுபடியும் என் மேல கோப்பை வச்சு, என் மேல நம்பிக்கையை வச்சு, இந்த உண்மையில்லவன்னு நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த மண் எனக்கு உண்மையா இருக்குன்னு தான் நான் கையில எடுத்தேன். இந்த மண் என்னை உண்மையாய் முழு இருதயத்தோடு ஆராதிக்கொண்டா. இந்த மண் எனக்காக ஓ ஜீவனுள்ள மட்டும் சாட்சியா இருக்கும் என்பதற்காகத்தான் நான் கையில எடுத்தேன். ஒருவேளை இன்னைக்கு இந்த மண் கெட்டு போயிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் அந்த மண்ணை மறுபடியும் மனைய ஆரம்பிக்கிறார், மறுபடியும் மனைய ஆரம்பிக்கிறார். எத்தனை முறை நான் இடறினாலோ, எத்தனை முறை அவரை விட்டு நான் தூரம் போனாலோ, எத்தனை முறை நான் தள்ளப்பட்டாலோ, எத்தனை முறை அவர் கரத்தை விட்டுட்டு நான் தூரமாய் நின்றாலோ, என்னே அவருடைய கண் என்னை அன்றைக்கு உண்மையுள்ளவனாய் பார்த்ததே கண்கள் என்னை ஓ ரதலர சகதலரபோ ரிதடரலரதனரபோ உண்மையுள்ளவனாய் கண்டதே கண்கள் இந்த கால வேளையிலே மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். நானும் உன்னை மறுபடியும் அதே உண்மையுள்ளவனாகத்தான் பார்க்கிறேன், உன்னை உண்மையுள்ளவனாகத்தான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ரிதலர சகதலரபோ எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர். கையை தட்டி கொஞ்சம் கர்த்தருக்கு நன்றி. நல்ல கையை தட்டி முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சந்தையோடு, முழு பலத்தோடு ரிதலர சகதலரபோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகதனலரபா ரிதனலர சகதலரபா. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். என்னுடைய சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டார்.
அவர் என்னை உண்மையுள்ளவனாய் கண்டபடியினாலே, அவர் நீதி உள்ளவராய் என்னை கண்டபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று என்னை கரத்திலே வைத்தீரே. பக்தர் இப்படியாய் பாடுகிறார், நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். நீர் என்னை வணையும் பொழுது பலமுறை கெட்டு போனேன். உங்க கரம் பிடித்த பின்பு கூட அதை விட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. ஆனா என்னை தூக்கி எறியாம, என்னை உங்க கையை விட்டு கொடுக்காம, நான் விட்டுட்டு போனாலும் உங்க கரை என்னை விடாம பிடித்து கொண்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கால வேளையில 2 கையை வானத்துக்கு மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் யோக்கியம் உள்ளவன் அல்ல, நான் அயோக்கியம் உள்ளவன் தான். ஆனால் என்னைய தூக்கி எறியாம கரத்துல வைத்து கொண்டீரே. பாடுவோம் அந்த சரணத்தை. நீர் என்னை வணையும் போது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் முழைகிறேன், நான் இன்னும் முழைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, உங்கரம் தினம் என்னில் படணுமே. சொல்லுவோமா? குயவனே, குயவனே நீர் என்னை தொடணுமே, உங்கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேன், எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேன். இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரத்துல இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உங்கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுவோமா? இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்தன் அழகாய் பாடுகிறான், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். ஆனா உடையறத பத்தி நான் கவலைப்படலப்பா, ஆனா உங்க கரத்துல இருக்க இன்னும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர், எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரியுதுன்னு தெரியல. நான் இன்னும் உடைய நான் ஆயத்தான், ஆனா உங்க கரத்துல இருக்க நான் விரும்புகிறேன். உங்க கரத்துல வச்சு என்னை
எத்தனை முறை உடைத்தாலும் பரவாயில்ல, எத்தனை முறை என்னை வணைந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க கரத்துல இருக்கிறது மாத்திரம், உங்க கரத்துல இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் ஆண்டவரே, ஒரு நாளும் என் ஜீவிதத்துல உங்க கரத்துல இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில விலை அதிகரித்து கொண்டே இருக்கும். என்னுடைய பாத்திரம் தரமான பாத்திரமாய் வணைய கொண்டு வேண்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை இன்னும் உடைச்சு வணைங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இருக்க ஆசைப்படுகிறேன். யாரு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உண்மை இல்லவனை என்னை பார்த்தபடியினாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை நடமாட பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்னை உண்மை இல்லவனை கண்டபடியினாலே அவர் கரத்துல எடுத்து என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல் ஆகும். காரணம் என்ன தெரியுமா? இந்த கல்லை ஆகாதுன்னு தள்ளினவர்கள் மத்தியில இந்த கல்லை ஆகும் என்று எடுத்தவருடைய கரம் இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்ய வல்லதாகிய கரம். அந்த கரத்துல இந்த கல்லை கத்தர் எடுத்தா, இந்த மண்ணை கத்தர் எடுத்தா, இந்த களிமண்ணை கத்தர் எடுத்தா, இந்த மண்ணை ஆகாதன்னு எல்லாரும் தள்ளின பொழுது, இது ஒன்றுக்கு உதவாதென்று புறம் தள்ளின பொழுது, என்ன அவர் கையில எடுத்து இது ஆகும், இது ஆகும், இது ஆகும், இது ஆகும், இந்த மண் இந்த கல் ஆகும் என்று சொன்னவர் கரத்துல ஆண்டவருடைய அன்பை எண்ணி பாருங்க. என்னை யாருமே கரம் பிடிக்காத பொழுது, என்னை யாருமே தாங்காத பொழுது, என்னை யாருமே சுமக்க முன்வராத பொழுது, அவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை தாங்கவும் என்னை சுமக்கவும் என்னை ஹல்லேலூயா அவரோடு கூட வைத்துக் கொள்ளவும் எத்தனை முறை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உம் கரத் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று ஊக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. என்று சொல்லுவோமா? மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையில் என்னை அழுக்கென்று கண்ட பொழுது உங்க பார்வையில் என்னை அழகாக தெரிந்து கொண்டீரே அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மண்ணை விட்டுட்டா வேற மண்ணு கிடைக்காதுன்னு ஆண்டவர் என்னை கையில வைக்கலங்க. இந்த மண்ணை விட்டுட்டா இதோட முடிஞ்சிச்சு. இந்த மண்ணை நம்ம விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கையில வைக்கல. என்னை விட நல்ல மண்ணெல்லாம் அவர் கரத்தில் உருவாக்கப்பட்டது. என்னை விட நல்லவர்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருந்தார்கள். ஆனால் என் மேல விசேஷித்த கேர் வச்சாரு. ஏன் தெரியுமா? அவர் பார்வை என்னை உண்மை இல்லவனாய் பார்த்திருக்கிறபடியினால அந்த பார்வையை ஆண்டவர் மாற்றல, எந்த பார்வையை கர்த்தர் மாற்றல.
உலகத்து மனுஷன் வேணாம், என்னை பார்க்கிற பார்வை நாளுக்கு ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். ஓ, மணி நேரத்திற்கு ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி கண்டாரோ அதே இருதயத்தோடு, அதே மனநிலையோடு, அதே பார்வையோடு கூட கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் உடைகிறேன், சொல்லுங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உடைகிறேன், கரத்துல உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீ ஒரு கனமுள்ள பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். ஆதி நிலைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பார்வை எப்படி எனக்கு அன்னைக்கு பார்த்ததோ அதே போலதான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு ஈடான எண்ணத்தை செலுத்துவேன், அன்புக்கு ஈடா எண்ணத்தை செலுத்துவேன். பல முறை கெட்டு போன பாத்திரத்தை நான் கையில வச்சிருக்க மாட்டேன்ப்பா, நான் கையில வச்சிருக்கவே மாட்டேன். நான் பல முறை கெட்டு போன பாத்திரமா இருந்தாலும் என்னை உங்க கரத்தை விட்டு தூக்கி எரியலை. எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவருடைய அன்பு. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவருடைய அன்புக்கு ஈட எண்ணத்தை ஆண்டவரை செலுத்துவேன், அன்புக்கு ஈட எண்ணத்தை செலுத்துவேன். பல முறை உங்க கையிலேயே நான் கெட்டு போயிட்டேன், உங்க கையிலேயே நான் பல முறை உண்மை விட்டு போனேன். என்னை நீங்க விடாம பிடித்து கொண்ட தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கிருபை நான் எவர்களால் மிதிக்கப்பட்டனோ அவர்களாலே மதிக்கப்படுகிற அளவுக்கு என்னுடைய சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. உடைய கரத்தில் என்னை முற்றிலும் தருகிறேன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் 2 கையை வானத்துக்கு மேல உயர்த்தி, அவர் என்னை உண்மையில் அவனாய் கண்டிருக்கிறார், அவர் என்னை உண்மையில் அவராய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தை, என்னுடைய வாழ்க்கைய, என்னுடைய பார்வையை இன்னைக்கு நான் மாத்துறேன்ப்பா, இன்னைக்கு நான் மாத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பார்வை அநேக நேரங்கள் அநேக பேரை குற்றவாளியாய் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் சொல்லுகிறேன், உன்னை நான் அப்படி பார்த்தேன்னா, நான் உன்னை அப்படி பார்த்தேன்னா என் சமூகத்தில் உன்னால நிற்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கரத்தில் அநேக நேரம் கெட்டு போன என்ன நீ பார்த்த பார்வையை மாற்றாதது போல ஆண்டவர் நான் இன்றைய தினம் என் பார்வையை மாற்று. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் சமூகத்தில் அவரை அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாளில கட்டாயமாய் கர்த்தர் பேசுவார். இந்த நாளில கர்த்தர் கட்டாயமாய் இடைபடுவார். நம்முடைய ஜீவிதத்தில் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்ததுனால அவர் என்னை கையில் எடுக்கல. இந்த பரிசுத்தத்திற்கு 1% கூட இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் கையில் எடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், நான் பரிசுத்தர், இவர்களை பரிசுத்தமாக்க என்னால் கூடும் என்பதை அவர் அறிந்து, நான் பரிசுத்தர் ஆகையினால் இவர்களை பரிசுத்தமாக்க என்னால் கூடும் என்று
உங்களை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிடலாமே. நல்ல கையை தட்டி கத்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்கு ஈடா எண்ணத்தை செலுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து உம்மை நாங்கள் துதிக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.